கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த அருமையான நாளிலே மகிமைப்படுவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தை நாம் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து நடத்தும் எங்கள் அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் கடவுளே, சகலத்துக்கும் ஊற்றும் காரணமானவரே, சர்வ வல்லமுள்ளவரே, அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே, இந்த தொலைத்தொடர்பு வழியாக நாங்கள் ஒருவர் சந்தித்து உம்முடைய நாமத்தை மயம்படுத்த, நாமத்தை அறிய, இந்த வார்த்தைகள் வழியாக நாமத்தை மயம்படுத்த உதவி செய்யும். தடைகளை எல்லாம் மாற்றித்தாரும். எங்களோடு கூட இறங்கி வாரம் இடைப்படும். நீரை பேசும், அடியனை பயன்படுத்தும். கேட்கிற பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். போன நாளில் எப்படி நம்முடைய வாழ்க்கையானது மிகுந்த துயரம், கசப்பு, பிச்சுமான ஒரு வாழ்வில் வாழ முடியாத துக்கமும் கண்ணீரும் புலம்பலும் உள்ள ஒரு நேரத்தில் நாம் வாழ்க்கையில் எப்படி நம்பி வாழ வேண்டும் என்கிறதை குறித்து நாம் போன வாரத்தில் விசேஷமாய் நம்முடைய நம்பிக்கை என்கிறது கடவுள் கிருபையாக இருக்கிறார், அவருடைய கிருபையின் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதையும், ரெண்டாவது காரியமாக கர்த்தரையே நாம் நம்பி அவர்தான் நம்முடைய பங்கு என்று நாம் நம்பி வாழ வேண்டும் என்பதையும், மூன்றாவது வாக்குத்தத்தத்தில் கடவுள் நம்மை கைவிட மாட்டார், நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் வாழ வேண்டும் என்கிறதை குறித்தும் போன நாளிலே நாம் தியானித்தோம். இந்த நாளிலே விசேஷமாக நம்ம 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 29லிருந்து 31வது வசனம் வரையிலும் நாம் வாசித்து தியானிக்கலாம். இப்போ 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29லிருந்து 31 வரை. உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்திலே தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். தப்பி மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். உண்மையாக வாழ்க்கை என்கிறது தப்பிக்க முடியுமா என்கிற நிலைமையில் தான் நாம் வாழ்கிறோம். கடந்த வருஷங்களில் கடந்த சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்த பாதைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சுனாமி வந்தது, அதன் பிறகு கொரோனா வியாதி வந்தது, அதன் பிறகு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற கடுமையான யுத்தங்கள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் ஒரு புறத்தில் ஒரு புறமான மக்கள் அங்கே அழிந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு மக்கள் வாழ்க்கையை இழக்கிறார்கள் என்ற நிலைமை நாம் பார்த்தாலும் கூட நமக்கு பிரச்சனை இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் ஏன் இப்பேற்பட்ட பிரச்சனையில் ஒரு கூட்ட மக்கள் உலகத்தில் பேரழிவுகளை, துயரங்களை சந்தித்து மறிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இதுதான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானது நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது மிகவும் நல்ல ஒரு அரசனாக சொல்லப்பட்டவன் எசேக்கியா ராஜா. அந்த ராஜாவினுடைய நாட்களிலே அசிரியா ராஜாவாகிய சனகரிப் என்கிறவன் வந்து யூதாவை முற்றுகை போட்டு அதை முழுவதுமாக அந்த சனகரிப் என்கிறவன் அந்த மரங்களை எல்லாம் வெட்டி போடுகிறான், மற்றும் அந்த கிணறுகளை, ஊற்றுகளெல்லாம் அடைத்து விடுகிறான், விளைச்சல்களெல்லாம் அழித்து விடுகிறான். இதை கண்ட எசேக்கியாவுடைய உள்ளமானது இப்படிப்பட்ட ஒரு பேரழிவில் நம் தேசம் இருக்கிறதே, எப்படி தேசத்து மக்களும் நாமும் வாழப்போகிறோம் என்கிற ஒரு இக்கட்டான நிலைமையில் அவன் இருக்கும் பொழுது கர்த்தர் பேசின வார்த்தை தான், யூதா வம்சத்தில் தப்பி மீந்து இருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அப்படியானால் இவையெல்லாம் நீ பார்க்கும் பொழுது நம்பிக்கை இழக்கலாம். மரங்கள் வெட்டப்பட்டு இருக்கிறது, ஊற்றுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது, விளைச்சல்கள் எல்லாம் அங்கே அழிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அங்கே அவன் பார்க்கிற ஒரு சூழ்நிலையானது எல்லாம் அழிக்கப்படும் பொழுது அங்கே மீதியாக இருக்கிறது இந்த அடிமரமும் தாளடிகளில் தான் ஒருவேளை அவன் பார்த்துருக்க வேண்டும். அப்பேற்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், தப்பி இருக்கிறது, இன்னும் மீதியாக இருக்கிறது. இதை தான் நாம் நம்முடைய ஊழியத்துக்கு விசேஷமாக அந்த ஜபக்குழுவுக்கு நான் வைத்திருக்கிற பெயர் ரெமனண்ட், தப்பினவர்கள், மீதியாக இருப்பவர்கள், எஞ்சினவர்கள். அப்படியானால் இந்த தப்பி இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் என்ன? மீண்டு இருக்கிற மக்கள் எப்படி வாழப்போகிறாங்க? எஞ்சி இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன? இதுதான் நம்முடைய கேள்வி.
இந்த கேள்விக்கு கடவுள் இங்கே பதில் கொடுக்கிறது. அந்த தப்பி இருக்கிறதை பார்க்கிறையே, அந்த தப்பி இருக்கிறது தான் விசேஷமாய் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது 37வது அதிகாரம் 30லிருந்து 32வது வசனம் வரையிலும் கூட பார்க்கும் பொழுது இதே காரியத்தான் சொல்கிறார். உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்தில் தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்தில் தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தில் தப்பி மீந்து இருக்கிறவர்கள் மறுபடியும் வேர் பற்றி கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். 2 காரியம் நடைபெற வேண்டும். அங்கே வெட்டப்பட்டிருக்கிற மரங்கள் தாளடிகள் என்கிறது மறுபடியும் வளர வேண்டுமானால் அதுக்கு முதலாவது இங்கே சொல்லுகிறார், அந்த வேர்களானது அங்கே கீழே வேர் பற்ற வேண்டும். அப்படியானால் வேர் பற்ற வேண்டுமானால் அந்த வேரானது அதை குளிர பண்ணுகிற தண்ணீர், அந்த சீதோஷண நிலைகள் அங்கே இருக்கும் பொழுது தான் அந்த வேர் அங்கே குளிரும் பொழுது அங்கே அவைகள் துளுக்க ஆரம்பிக்கும். இதை பற்றி யோபு கூட சொல்லும் பொழுது, ஒரு மனுஷனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? ஒரு மரம் வட்ட பிறகு அந்த மரமானது துளிர்க்கிறது. மரத்துக்காவது நம்பிக்கை இருக்கிறது. அந்த மரம் வெட்ட பிறகு அந்த நிலத்தினுடைய நீரினுடைய வாசனையானது, அந்த ஈரமானது அந்த மரத்தை துளிர்க்க வைக்கிறது. மனுஷன் எப்படி வாழ முடியும் என்கிற கேள்வியை தான் யோபு அங்கே குறிப்பிடுகிறார். அந்த நிலைமை தான் இப்பொழுது எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களிலே யூதாவினுடைய நிலைமையானது அங்கே இருக்கிறது. இதில் விசேஷமாக கடவுள் இப்பொழுது அந்த நிலைமையை கடவுள் எப்படி மாற்றி அமைக்கப் போகிறார் என்பதை குறித்து தான் பார்க்குறோம். அப்படியானால் மீதி இருக்கிறது, எஞ்சி இருக்கிற வாழ்க்கையானது விசேஷமாக விதத்தில் அது மாற்றி அமைக்கப்படும் என்று சொல்கிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது 7வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது, உங்கள் பட்டினங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது, உங்கள் நாட்டை அந்நியர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியர்களாலே கவிழ்க்கப்பட்டு பாழான தேசமாய் போய் கொண்டிருக்கிறது. இவைகளின் மத்தியில் சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியாய் வைக்காது இருந்தாரானால், அப்படியாலும் கொஞ்சம் மீதியாக வைத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் சோதம் குமாரவை கடவுள் அழிக்கும் பொழுது கொஞ்சமும் மீதியாக வைக்கவில்லை. ஆனால் யூதாவுக்கு வந்துகிற சோதனையில், யூதாவுக்கு விரோதமாக வந்த யுத்தங்களில், அழிவுகளில் கர்த்தர் கொஞ்சமான ஜனங்களை கர்த்தர் மீதியாகவே வைத்து கொண்டு வந்தார். இதுதான் விசேஷமாய் இந்த இஸ்ரவேலுடைய வரலாறுகளில் கூட நான் பார்க்கும்போது யூதா வம்சமானது பல முறை அழிக்கப்பட்டது. பல எகிப்தியர்கள் அழித்தார்கள். அதன் பிறகு அத்தலியால் இருக்கிறவளை எழும்பி அழித்தால், அதன் பிறகு நான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் மகா யோரோது அழிக்கிறான். இப்படிப்பட்ட அழிவின் காலங்களில் யூதா முழுவதுமாக அழிக்கப்படும்படியான ஒரு காரியத்தை சத்ருவானவன் செய்யும் பொழுது, அந்த யூதா கோத்திரத்தில் கடவுள் ஒரு கூட்ட மக்களை இன்னும் தப்பித்து வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையானது கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கும் என்கிறதை கடவுள் இங்கே குறிப்பிடுகிறத நாம் பார்க்குறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52 கூட நாம் படிக்கும் பொழுது, அந்த 52ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களிலும் 53 நாம் பார்க்கும் பொழுது 2வது வசனத்தில் சொல்கிறார், இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது என்று சொல்லி கடவுளானவர் இங்கே எந்த அளவுக்கு அந்த யூதா கோத்திரத்தில் தப்பினவர்கள் மீந்திருக்கிற ஜனவுடைய வாழ்க்கை கீழே வேர்பற்ற போகிறது, மேலே அவர்கள் கனி கொடுக்க போகிறார்கள், வளரப்போகிறார்கள் என்பதை குறித்த அந்த காரியத்தில், அந்த வளர்ச்சிக்கான ஒரு காரியத்தில் அதை வேறுபற்றுவதற்காக யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். இங்கே நான் பார்க்கும்போது அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் 11வது அதிகாரத்தில் கூட நாம் படிக்கும் பொழுது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அப்படியானால் எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களில் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏதோ அந்த நிலத்தினுடைய சூழ்நிலைகளையும் தேசத்தினுடைய நிலைமைகளையும் கடவுள் எப்படி மாற்றப் போகிறார் என்கிறதுல முக்கியமான வாக்குறுதி என சொன்னால், இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருவார். அவர் ஈசாயினுடைய சந்ததியிலிருந்து வருவார். அவர் தாவீதினுடைய குமாரனாக வருவார். அந்த ஈசா என்கிற அடிமரத்திலிருந்து வருகிற ஒரு துளிர் அவன் வேர்களிலிருந்து கிளை எழும்பி செழிக்கும் என்கிறதை கடவுள் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
இந்த உலகமானது, இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற ஜனங்கள், இந்த உலகத்தில் இன்னைக்கு வேரோடு பிடுங்கி அழிக்க வேண்டும் என்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வாழப்போகிறார்கள், எப்படி அது இருக்க முடியும் என்று சொன்னால், அங்கே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு இயேசுவே வருவார். இயேசு கிறிஸ்துவே அந்த வேராக இருப்பார், இயேசு கிறிஸ்துவே துளிராக இருப்பார், அவரே கிளை என்று சொல்லி நம்ம சகரியாவின் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது கூட நான் பார்க்கும் பொழுது எப்படி துளிர்க்க போகிறது என்கிற காரியத்தை நான் பார்க்க. அப்படியானால் தப்பினவர்கள் அல்லது மீந்து இருக்கிறவர்கள் மறுபடியுமா கீழ்பற்றி வேர் பற்றி கனி கொடுப்பார்கள். அப்படியானால் முதலாவது எஞ்சி இருக்கிற மீந்து இருக்கிறவருடைய வாழ்க்கை அழிக்கப்படாது, அது துளிர்க்கும், அது வேர்பற்றும், அது கனி கொடுக்கும். ரெண்டாவது, இந்த தப்பி எஞ்சி இருக்கிற ஜனங்களை ஏன் கடவுள் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து ரெண்டாவது ஒரு காரியமாக நாம் பார்க்கும்போது ரோமரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1-5 வசனங்கள் வரையிலும் நாம் அதை படிக்கலாம். ஆனால் நமக்கு நேரம் இல்லை, ஆகியனால இதே காரியத்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19:14-18 கூட நாம் படிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாம் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லப்பட்ட இடத்துல வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்துள்ளேன். அப்படியானால் கடவுள் மீதியாக ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த மீதியாக வைத்திருக்கிறதுனுடைய காரியத்தை குறித்து இதே நாம் பார்க்கும் பொழுது இந்த ரோமரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த மீதியாக இருக்கிறதுக்கு காரணம் சொன்னால் 5 சொல்றார். அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாக இருக்குது. அப்படியான கடவுள் இன்னும் மீதியாக வைத்திருக்கிறார். அது தேவனுடைய கிருபை. ஒரு நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும், எல்லாம் அழிந்து போனது. எல்லாருமே பொதுவாக சொல்லுகிற வார்த்தைகள் சொன்னால், எனக்கு மட்டும் நான் இருந்த அந்த நிலைமையில், எனக்கு இருந்த அந்த வாழ்வில், எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தில் அந்த பொருளெல்லாம் தான் நான் எப்படியோ வாழ்ந்திருப்பேன்னு சொல்வார்கள். ஆனால் அதே சமயத்தில் நான் இழந்து போனது, நான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் என்கிற நிலைமையில் நிற்கும் பொழுது, இல்லை இருந்து நீ இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இல்லாமல் இருக்கும்போது நீ எப்படி வாழப்போகிறாய்? எல்லாம் இழந்து போன நிலைமையில் நீ எப்படி வாழப்போகிறாய்? எல்லாமே இழந்து போன நிலைமையிலும் உன்னால் வாழ முடியும். அதை வாழ வைக்கிறதுக்கு தேவன் கிருபையாக இருக்கிறார். இதுதான் விசேஷமாய் எலியா இங்கே கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான். ஆண்டவரே, எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொன்று விட்டார்கள், பலிபீடங்கள் இடிக்க உடன்படிக்கையை மீறி விட்டார்கள், என்னையும் கொலை செய்த பார்க்கிறார்கள், நான் ஒருவன் மட்டும்தான் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒருவன் மட்டும் இல்லை, பாகாலை முத்தம் செய்யாத, பாகாலை வணங்காத 7000 பேரை மீதியாக எனக்காக வைத்திருக்கிறேன். அது கிருபை. உண்மையாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளை நாம் திரும்பி பார்ப்போமானால், நான் ஏன் இருக்கிறேன், நான் இருக்கிறது எப்படி என்னால் இருக்க முடியும்? உண்மையாக நான் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன், நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவன், அல்லது எனக்கு ஏற்பட்ட நிலைமையில் நான் இருக்கவே முடியாது, நான் வாழ்வதற்கே வாய்ப்பில்லாதவன் என்கிற நிலைமையில் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த நிலைமையில் நீ இருக்கிறாயே, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாக இருக்குது. அந்த கிருபை இல்லை என்று சொன்னால் உண்மையாகவே நம்மாலே இருக்கவே முடியாது. இதுதான் விசேஷமான ஒரு காரியமாக நாம் பார்க்குறோம். ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறீர்களா? அப்படியானால் நம்முடைய பழைய வாழ்க்கையானது அழிக்கப்பட்டு இப்பொழுது ஒரு புது வாழ்க்கையில் நாம் இருக்கிறோமே, இதனுடைய விசேஷம் என்னன்னு சொன்னால், கடவுள் என் மேல் கிருபையாக இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனை பற்றி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவன் சொல்லும் பொழுது, நான் இஸ்ரவேலன், நான் பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான்.
அவன் ஒருவேளை பார்க்கும் பொழுது நான் தேவனுடைய கிருபையினால் தான் இருக்கிறேன், நான் உண்மையாகவே எல்லா படைப்புகளை பார்க்கும்போது ஒரு அகால பிறவி போன்றவன், அல்லது எல்லாரிலும் நான் சிறியவனாக இருக்கிறேன், நான் சபையை துன்பப்படுத்தினால அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுவதற்கு கூட நான் பாத்திரவன் அல்ல, ஆனால் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். அப்படியானால் ஒரு பங்கு இன்னும் மீதியாக இருக்கிறது, ஒரு பங்கு தப்பித்து இருக்கிறது, ஒரு பங்கு எஞ்சி இருக்கிறது. அது தேவனுடைய கிருபை. இது ஏதோ ஒரு விசேஷமான ஆஸ்திகள், இடங்கள், நிலங்கள், ஆடு மாடுகள் என்பது மட்டும் அல்ல. எஞ்சி நம்ம வைத்திருக்கிறாரே அது தேவனுடைய கிருபை. அந்த கிருபை இல்லை என்று சொன்னால் நாமும் அழிக்கப்பட்டிருப்போம், நாமும் இல்லாமல் போயிருப்போம். எப்படி நீ இருக்கிறாய் சொன்னால், நான் எப்பொழுது இருக்கிறதோ தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன் என்று ரெண்டாவது ஒரு காரியமாய் உண்மையாகவே இந்த மீதியாக இருக்கிறது, எஞ்சி இருக்கிறது கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியமாக நம்ம தியானிக்கலாம். விசேஷமாய் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுதும், விசேஷமாய் அதே ரோமரின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 9:27. அல்லாமல் இஸ்ரவேல் புத்தருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாக இருந்தாலும் மீதியாக இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படியானால் மீதியாய் வைத்திருக்கிறதுக்கு நோக்கம் என்ன? அந்த மீதியாக இருக்கிறது தான் நான் ரட்சிப்பேன். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுடைய இலக்கத்தை பார்க்கும்போது அது கடற்கரை மணலத்தனையானது, எண்ணி முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், கடற்கரை மணலத்தனையாக இருந்த ஜனங்கள் அங்கே விசேஷமாக பல முறை அழிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு சிறு கூட்டமான மக்களை தான் கடவுள் வைத்தார். அந்த சிறு கூட்டம் மக்கள் மூலமாக இஸ்ரவேலை ரட்சிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதுக்கும் ரட்சிப்பு உண்டாவதற்கு மீதியாக இருக்கிற அந்த யூதா கோத்திரம், மீதியாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக தேவன் உலகத்தை ரட்சிப்பதற்காக இன்னும் மீதியான ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். இதுதான் ஒரு வேளை. நான் ஏன் இன்னும் இருக்கணும், நான் ஏன் வாழணும், இதுக்கு போய் எனக்கு ஒரு வாழ்க்கை ஏன் இருக்குது என்றது உண்மைதான். ஆனால் இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன், என்னை இன்னும் வைத்திருக்கிறார், என்னை கொண்டு அநேகரை ரட்சிப்பார். உண்மையாகவே என்னை கொண்டும் கடவுள் ரட்சிப்பதற்கு தான் என்னை கடவுள் வைத்திருக்கிறார் என்பதை விசேஷமாக நாம் பார்க்க வேண்டிய அருமையான ஒரு காரியமாய் இதில் நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது, இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது விசேஷமாக வாசிக்கிறேன். 32வது வசனத்தில், அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவரிடத்தில் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அப்படியானால் எவ்வளோ திட்டவட்டமான ஒரு கடவுளுடைய தீர்மானம், எவ்வளோ கடவுளுடைய வாக்குறுதியில் இருக்கிற உண்மையான காரியம். கடவுள் என்ன இந்த எஞ்சி இருக்கிற மிஞ்சி இருக்கிற கொஞ்சமாக இருக்கிற மக்கள் ஏன் அழியாமல் இருக்கிறாங்க, இன்னும் எப்படி அவன் தப்பித்திருக்கிறான், இன்னும் ஏன் வாழறான், இல்லை அவனை அழித்து ஆக வேண்டும் என்கிற நிலைமையில் நாம் அநேக நேரங்களில் கடந்து போகிறோம். நான் ஊழியம் செய்த ஒரு பகுதியில் ஒரு சகோதரி சொன்னாங்க, அவனை அடிக்கணும், அவனை ஆள் வச்சு அடிக்கணும், அவனை வைக்கவே கூடாது. இதுதான் வாழ்க்கை. ஆனாலும் இதன் மத்தியில் நான் வாழ்கிறேன், இதன் மத்தியில் நான் இருக்கிறேன். என்னை கொண்டு கடவுள் அநேகரை ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பின் திட்டத்தை கடவுள் நிறைவேற்றுவதற்கு என்னை இன்னும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நான் பார்க்குறோம். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், யாக்கோபின் ஜனங்களே, உங்களை எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன், இஸ்ரவேலிலே மீதியாக இருப்பவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். இதான் விசேஷமாய் பல முறை இஸ்ரவேல் ஜனங்கள் அசிரியாவுக்கு சிறையிருப்பாக போகும் பொழுது, பாபிலோனுக்கு சிறையிருப்பாக போகும் பொழுது என்ன நம்பிக்கை இருந்தது? போனவங்க அப்படியே போயிட போகிறாங்களா? இல்லை. ஒரு புறத்தில் அசிரியாவுக்கு போனவர்கள் ஒரு சிலர் வந்தாலும் கூட யூதா ஜனங்களில் அநேகரை கடவுள் திரும்பி வர பண்ணினார். காரணம் சொன்னால் அவர்களை கொண்டு தேவன் உலகத்தை ரட்சிக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்காக தான் மீதியாக இருக்கிற ஒரு கூட்டமான நம்மை தேவன் நம்ம வைத்திருக்கிறதே ரட்சிப்புக்காக தான். கடவுளுடைய பெரிய ரட்சிப்பை கடவுள் நம் மூலமாய் நிறைவேற்றுவதற்காக கடவுள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மை தப்புவித்து வைத்திருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடையவார்கள், தீங்கு காலத்திலும்
நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக உன் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். உண்மையாக கடவுள் மீதியாக இருக்கிறவளை கடவுள் எப்படி தப்பு வைக்க போகிறார், எப்படி அந்த ஜனங்களை கடவுள் வாழ வைக்க போகிறார், அவருடைய வாழ்க்கைக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, எப்படி அவர்களால் வாழ முடியும் என்று சொன்னால், நான் உன்னை மறுபடியுமாய் ரட்சிப்பேன், கூட்டி சேர்ப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், மறுபடியுமா உன்னை சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணப்படாதிருக்கும், யூதாவின் பாவங்களில் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும், நான் மீதியா வைத்தவர்களுக்கு மன்னிப்பேன். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம், தாவீது அரசன் பாவம் செய்த பொழுது தண்டிக்கப்பட்டான். தாவீதினுடைய பாவத்தை பற்றி, தண்டிக்கப்பட்ட சூழ்நிலை பற்றி 1-2 ராஜாக்கள் புஸ்தகங்களில் நாம் படிக்கிறோம். அதே சரித்திரமானது நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஆனால் நாளாகம புஸ்தகத்தில் தாவீது செய்த பத்சேபாள் செய்த பாவத்தை சொல்லப்படவில்லை, எழுதப்படவில்லை. காரணம் சொன்னால், கடவுள் யாரை அந்த தப்பித்து வைத்திருக்கிறாரோ, மீதியாக வைத்திருக்கிறாரோ, அவர்கள் பாவங்கள் அங்கே தேடப்பட்டாலும் கிடைக்காது, அது மறைக்கப்படும். அவர்களை நான் ரட்சிப்பேன், அவர்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி கடவுள் அருமையான ஒரு வாக்குறுதியை கொடுக்குற பார்க்குறோம். இதை பற்றின காரியங்களில் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் நாம் 36வது வசனத்தில், 1 ராஜாக்கள் 15:4, 2 ராஜாக்கள் 8:19 வாசிக்கும் பொழுது கடவுள் ஒரு பங்கை மீதியாக வைத்தார். தாவீதுக்காக ஒரு பங்கு, தாவீதினுடைய வம்சத்துக்காக, தாவீதுக்காக ஒரு விளக்குக்காக கடவுள் ஒரு பங்கை மீதியாக வைத்தார் என்று சொல்லி, மீதியாக வைக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள், தப்பி மீந்திருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் எப்படி கூட்டி சேர்ப்பார், அந்த தப்பி மீந்திருக்கிற ஜனங்களுடைய பாவங்கள் மறைக்கப்படும், அவருடைய பாவங்களை எண்ணவே மாட்டார். கடவுளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுப்பார், ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். இதுதான் நான் எவ்வளோ பெரிய பாவி, நான் வாழ்வதற்கே நான் உண்மையாகவே தகுதியில்லாதவன் என்று சொல்லும் பொழுது உன்னை எப்படி வைத்திருக்கிறார், எப்படி ரட்சித்தார். உன் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும், உன் பாவங்கள் தேடினாலும் கிடையாது, உன் பாவங்களை அவர் குலைத்து போடுகிறார். காரணம், உன்னை வைத்திருக்கிறதே ரட்சிக்கிறதுக்காக தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். தப்பி இருக்கிறது தேவனுடைய கிருபை. 3வது, தப்பினவர்களை வரவழைப்பேன், தூரத்திலிருந்தாலும் வாழ வைப்பேன், தப்பினவர்களை ரட்சிப்பேன், அவளை கைவிட மாட்டேன், அவர்களை ரட்சிப்பேன் என்று தேவன் விசேஷமாக அந்த நாளில் நமக்கு வாக்குறுதி கொடுக்குறார். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் காலங்களை இழந்து போயிருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை இழந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசைகளை இழந்திருக்கலாம், உங்கள் பலத்தை இழந்திருக்கலாம். இனிமேல் வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு பலனும் இல்லை, பணமும் இல்லை, எனக்கு ஆசை இல்லை, மனுஷரும் இல்லை என்கிற நிலைமையில் எங்களைப் போல நீங்கள் இருப்பீர்களானால், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களோடு கூட சேர்ந்து நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். உண்மையாகவே எஞ்சி இருக்கிற, தப்பி இருக்கிற, மீதியாக இருக்கிற இந்த வாழ்வை தேவன் நிச்சயமாக துளிர்க்க பண்ணுவார். உண்மையாக அது துளிர்க்கும், கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கும். எஞ்சி இருக்கிற வாழ்க்கை கடவுள் நடத்த போகிற விதம் கிருபை. நாம் வாழ்ந்தோமே அதெல்லாம் நம்முடைய சொந்த பலனை கொண்டு வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இனிமேல் நாம் வாழப்போகிறோமே அது தேவனுடைய கிருபையினால் வாழப்போகிறோம். எஞ்சி இருக்கிற இந்த வாழ்வு என்கிறது கடவுள் நம்ம ரட்சிப்பார். ஒரு நாளை நம்ம அப்படியே விட்டு விட மாட்டார், ஒரு நாளும் மறந்து விடவே மாட்டார். நாம் எங்கேயோ ஒரு வேளை நாம் துரத்தப்பட்டு இருக்கலாம், கைவிடப்பட்டு இருக்கலாம். எந்த நிலைமையில் இருந்தாலும் கடவுள் நம்மை தூரத்திலிருந்து வரவழைப்பார், நம்மை கூட்டி சேர்ப்பார், நம்ம ரட்சிப்பார். அந்த கிருபை தேவன் நமக்கு தரும்படி என்னோடு கூட சேருங்கள். பிரியமான தேவனுடைய ஜனங்களை, உங்களுடைய காரியங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் நம்ம நிச்சயமாகவே இந்த செய்தியின் மூலமாக எஞ்சி இருக்கிற, மீதியாக இருக்கிற, தப்பி இருக்கிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் விசேஷமாக துளிர்க்க பண்ணுவார், கிருபையாக இருப்பார், நம்ம ரட்சிப்பார். எங்களை நேசித்து நடத்தும் தகப்பனே, உன் வார்த்தைகள் உண்மை சத்திய ஆண்டவரை,
இந்த வார்த்தையை நம்பிதான் இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகளும் நாங்கள் நிற்கிறோம். எல்லா வாழ்க்கையினுடைய பகுதிகளும் இழந்து விட்டோம். ஒன்றுமே நம்பிக்கை இல்லாத நிலைமையில் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு வெட்டப்பட்ட அழிக்கப்படுகிற நிலைமையில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். எல்லாம் முடிந்து விட்ட நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடவுளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி வெட்டப்பட்டு இருக்கிற எங்கள் வாழ்க்கை மறுபடியும் துளிர்ப்பதற்கும் எங்கள் மேல் நீர் கிருபையாக இருப்பதற்கும் எங்களை ரட்சிக்கும் தேவனே உதவி செய்யும். உன் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு பார், உங்களை ஆசீர்வதிப்பார். தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய நிலைமை ஆண்டவருக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை அடுத்த வாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.